we praise you, Lord. துதிக்கிறோம் ஆண்டவரே. புதிய நாளை எங்களுடைய வாழ்க்கையிலே தந்து உம்மை துதிக்கும் பாடலை எங்கள் வாயிலே கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ளும்படியாய் உம்முடைய சன்னிதானத்திலே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. Jesus, hallelujah. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் ரகசியங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன்,
உம்மை மட்டும் துதிப்பேன் ஆண்டவரே. உம் அதிசயங்கள் எல்லாவற்றையும் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். Hallelujah, 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 hallelujah. மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கண்களை மூடி நாம் சொல்லுவோமா? ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம் என்று சொல்லுவோமா? வாய்களை திறந்து நாம் சொல்லுவோமா? ஆண்டவரே மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. முழு இதயத்தோடு ஆண்டவரே இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே நாங்கள் குடும்பமாக, நாங்கள் சபையாக ஆண்டவரே, ஒரு சமுதாயமாக ஆண்டவரே, பிள்ளைகளாக ஆண்டவரே, தனிப்பட்ட முறையிலே ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திலே பரிசுத்தவான்களோடு சேர்ந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிப்போமா? ஆண்டவரே மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேளையிலே நாங்கள் ஒரு நிகழ்ச்சிக்காக வரவில்லை ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம், உம்முடைய அபிஷேகம், உம்முடைய வல்லமை அதிகமாக காணப்படட்டும் ஆண்டவரே. வந்திருக்கிறவர்களை ஆசீர்வதியும் ஐயா. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று நாம் உற்சாகமாய் come bless the Lord all his servants of the Lord என்று சொல்லி கைகளை தட்டி உற்சாகமாய் நாம் தேவனை ஆராதிப்போமா? Servants of the Lord, who stand by night in the house of the Lord, lift up your hands in the holy place. Come bless the Lord, come bless the Lord. So let us come bless the Lord, come bless the Lord, come bless the Lord. All these servants of the Lord, in my
கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹalleluya ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனை பேருக்கு ஆண்டவர் நன்மை செஞ்சிருக்கிறார்? ஹalleluya ஹalleluya சொல்லமா? ஹalleluya ஹalleluya. தேவன் செய்த ஒரு நன்மையை இந்த வேளையில நினைத்து என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், ஆண்டவர் என்னை இன்றைக்கு உயிரோடு வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு இல்லாத இந்த நாளை எனக்கு கொடுத்திருக்கிறார், ஓய்வு நாளை கொடுத்திருக்கிறார், தேவனை ஆராதிக்கும்படி கிருபை செய்திருக்கிறார். அதை நினைத்து மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள் என்று சொல்லி உற்சாகமாய் கைகளை தட்டி ஆராதிப்போம். மறவேன் மறவேன். உள்ள
விசாரிக்கும் நல் தகப்பன் ஹalleluya 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 நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பன் அவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பன் ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் என் கர்த்தர் நல்லவர்? ஹல்லேலூயா. ஒரு சங்கீதத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 40ஆம் சங்கீதம் முதல் 3 வசனங்கள். கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஹல்லேலூயா. அவரை துதிக்கும் புதிய பாட்டலை நம்முடைய வாயிலே கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா? அவர் நம்மை சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நம்முடைய பாதங்களை நிறுத்தி அவரை துதிக்கும் பாடலை கொடுத்திருக்கிறார். நிறைய நேரத்தை நம்ம வாயை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? தட்டி விட்டா போதும், அப்படியே கொட்டிடுவோம்ல. ஹல்லேலூயா. துதிச்சு பாருங்க. ஆண்டவரை நம்மை துதிக்கும் போது, இன்னைக்கு வந்து அப்பா இருந்து 2 வருடங்கள் ஆகிறது. அதிகமான பாதைகள் வழியாக நாங்கள் கடந்து போனாலும் கஷ்டமாக தான் இருக்குது. காலையில் எழும்பும் போது நான் இன்றைக்கி அந்த பாடின பாடல், அதிகாலையில் ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறது. ஹல்லேலூயா. அவர் தகப்பனாக ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பாட்ட நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது அவர் விசாரிக்கிறது தான். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு காலையில் என்னை ஞாபகப்படுத்தினார், நான் உனக்கு தகப்பனாக நான் உன்னை விசாரிக்கிறவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியினால் நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுகிறோம். ஹல்லேலூயா. நம்ம மறக்கக்கூடாது. அப்பா எப்பவுமே சொல்லுவாங்க, அவங்க ஆண்டவர் எங்கேருந்து அவங்கள தூக்கினார் என்பதை அவங்க மறந்ததே கிடையாது. அதை பற்றி சொல்கிறதுக்கு அவங்க வெட்கப்பட்டதும் கிடையாது. ஆண்டவர் என்னை இங்கேருந்து தான் தூக்கினார், நான் இப்படி தான் இருந்தேன். நிறைய நேரம் நாங்கள் சொல்லுவோம், ஏன்ப்பா இதையே சொல்கிறீங்க, எப்போவுமே அந்த அங்கேருந்து வந்தீங்கன்னு சொல்லி. இல்லை மறக்கக்கூடாது. கர்த்தர் செய்த உபகாரங்களை மறவாதே. ஹல்லேலூயா. சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து கன்மலையின் மேல் நம்முடைய பாதங்களை நிற்க பண்ணினவரை ஹல்லேலூயா நம்ம ஆராதிப்போமா? Pick me up from the miry clay, put me on the rock to stay. Pick me up from the miry clay, put me on the rock to stay. Pick me up from the miry clay, put me on the rock to stay. Pick me up from the miry clay, put me on the rock to stay. All my life was in a mess, I thought there was no way out. When I cried on Jesus' name, and He gave
the miry clay, put me on the rock to stay. Say, He picked me up. Pick me up from the miry clay. Put me on the rock to stay. Pick me up from the miry clay. Put me on the rock to stay. Pick me up from the miry clay. Put me on the rock to stay. Oh, my life was in a mess. I thought there was no way out. Then I cried on Jesus' name, and He gave me a brand new start. He is the rock. He is the rock. He is the rock on whom I stand. Oh, He is the rock. He is the rock. He is the rock on whom I stand. சேற்றிலிருந்து எத்தனை பேரை சேற்றிலிருந்து தூக்கி இருக்கிறார்? ஆமென். சேற்றிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து, சேற்றிலிருந்து வெட்கப்படாம சொல்லுங்க, ஆண்டவரே என்னை தூக்கினீங்கப்பா. சேற்றிலிருந்து தூக்கினார், கன்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே. துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. அவர் எந்தன் கன்மலை. இயேசு எந்தன் கன்மலை. அவர் எந்தன் கன்மலையானார். ஓ, அவர் எந்தன் கன்மலை. அவர் எந்தன் கன்மலை. இயேசு எந்தன் அவர் எந்தன் கன்மலை. இயேசு எந்தன் கன்மலை. அவர் எந்தன் கன்மலையானார். ஓ, அவர் எந்தன் கன்மலை. அவர் எந்தன் கன்மலை. அவர் எந்தன் கன்மலை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? Hallelujah. என் கன்மலையானவரே, கன்மலையே. என் கன்மலையானவரே. Hallelujah. Hallelujah, Jesus. Hallelujah, Jesus. நம்ம என்றைக்குமே எங்கிருந்து வந்தோம் என்பதை மறந்து விடக்கூடாது. எங்கிருந்து ஆண்டவர் நம்மை தூக்கினார். ஹல்லேலூயா. ஒரு அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் நம்ம சேற்றில் இருக்கும்போது யாருமே நம்ம விரும்பல. யாருமே அந்த சேற்றுக்கிட்ட வரக்கூட மாட்டாங்க. இவன் உருப்பட மாட்டான், இவன் உருப்பட மாட்டான்னு தான் சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் நம்மை தேடி வந்தார். ஹல்லேலூயா. தேடி வந்தார். சேற்றில் இருக்கிற ஒருத்தரை சேற்றில் இருக்கவங்க தூக்கி விட முடியாது. ஹல்லேலூயா. சேற்றில் யாராவது ஆல்ரெடி இருந்தாங்கன்னா நீங்களும் அந்த சேற்றுக்குள்ளே போனால் அவங்கள தூக்கி விட முடியாது. ஆனால் அந்த கன்மலையாகிய கிறிஸ்து ஹல்லேலூயா நமக்காக பரத்தை துறந்து, ஹல்லேலூயா வானமேன்மையை துறந்து நமக்காக ஹல்லேலூயா இந்த சேற்றுக்குள்ளே இறங்கினார். ஹல்லேலூயா. நம்மை உயர்த்தினது மாத்திரமல்ல, நம்மை உயர்த்தினது மாத்திரமல்ல, அவர் மேல் கன்மலையாகி அவர் மேல் நம்முடைய பாதங்களை உறுதிப்படுத்தினார். நம்முடைய பாதங்களை உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை துதிக்கும் பாடலை நம்முடைய வாயிலே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்தவர். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கொடுப்பது எத்தனை உண்மை. ஹல்லேலூயா. எனக்காக ஆண்டவரே நீர் இறங்கி வந்து என்னை குனிந்து தூக்கினீங்கப்பா. என்னை குனிந்து தூக்கினீங்க ஆண்டவரே. உம்முடைய வான வேண்மையை வெறுத்து எனக்காக, அந்த சேற்றுக்குள்ளே இருந்த எனக்காக, அந்த அழுகையின் பாதையிலே நடந்து கொண்டிருந்த எனக்காக
அந்த துக்கத்திலே மூழ்கி கொண்டிருந்த எனக்காக நீங்க இறங்கி வந்தீங்க ஆண்டவரே. என்னை குனிந்து தூக்கினீங்க ஆண்டவரே. நான் துயரத்திலே உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என்னுடைய அழுகுரல் வேற யாருக்கும் கேட்கல ஆண்டவரே, உமக்கு கேட்டது ஆண்டவரே. என்னுடைய அழுகுரலை கேட்டு எனக்காக எழுந்து என்னை தூக்கி எடுத்து என் கண்மலையிலே உண்மையே என்னை நிறுத்தினீங்க அப்பா. உண்மையிலே என் பாதங்களை உறுதிப்படுத்தினீங்க ஆண்டவரே. ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கலாமா? என்னை எங்கிருந்து ஆண்டவர் தூக்கினார்? என்னை தூக்கி எடுத்த சேற்றை யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. என்னை மாத்திரம் ஆண்டவர் தூக்கி இருக்காவிட்டா, அவர் அழகான கண்கள் என் மேல் படாதிருந்திருந்தார். ஹல்லேலூயா. நான் கூப்பிடும் சத்தத்திற்கு அவர் கேளாமல் இருந்திருந்தார், நான் என்றைக்கோ அழிந்து போயிருந்திருப்பேன். என் மேல் கண்ணோக்கி பார்த்து என்னை குனிந்து தூக்கினீங்க அப்பா. என் சத்தத்தை கேட்டீங்க ஆண்டவரே. என் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுத்தீங்க ஆண்டவரே. உம்மை வாழ்நாள் முழுவதும் நான் ஆராதிப்பேன் அப்பா. உம்மை வாழ்நாள் முழுவதும் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் அழுகுரல் கேட்டீரையா. கேடகம் நீங்கதாப்பா. உண்மையல்லாமல் ஒரு கண்மலை எனக்கு இல்ல அப்பா. எந்த பர்வதத்தையும் நேட மாட்ட ஆண்டவரே. தூயவர் தூயவர் தூதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவர் தூதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்
சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தது உங்க கிருபை ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதனாலே வரும் துதி கனம் யாருக்குமே இல்லை. நான் மேன்மைக்கு பாராட்டி கொள்ள முடியாது. சேத்துல இருந்து நானே வெளில வந்துட்டேன் இல்லைங்க. அவர் குனிந்து தூக்காவிட்டா. ஹல்லேலூயா. துதி உமக்கு ஆண்டவரே, கனம் உமக்கு ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையினால் வரும் மகிமை எல்லாம் உமக்கு தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் என் மேல் வைத்த கிருபை. ஒரே ஒரு முறை சொல்ல போறோம். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி பாடுவோமா? துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். என் இயேசுவே உமக்கே துதி, என் வாழ்வின் துதி உமக்கே. எல்லா கனமும் உமக்கே புகழ். என் இயேசுவே உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். என் இயேசுவே. Hallelujah Jesus, hallelujah Jesus, hallelujah Jesus. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. ஆண்டவருடைய சமூகத்திலே எந்த கிரவுன்ஸுமே இல்லைங்க. There is no crown I can wear in front of God. Nothing. என்னுடைய டேலண்ட் இல்லை, என்னுடைய எபிலிட்டி இல்லை, என்னுடைய அழகு இல்லை, என்னுடைய அந்தஸ்து இல்லை. எல்லாம் கிருபை. ஹல்லேலூயா. அதனால தாங்க நம்ம ஆராதிக்கிறோம். ஆண்டவரே நீங்க இல்லைன்னா நான் இல்லைப்பா. என்னுடைய வாழ்க்கையினாலே துதி உண்டாகுதுன்னா அது உமக்காக தான் தகப்பனே. என் வாழ்க்கை புகழா இருக்குன்னா, பெரியவனா இருக்கிறேன்னா அது உங்களால தான்ப்பா. நீங்க இல்லாவிட்டால் நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஒருவேளை உலகத்து ஜனங்கள் மேன்மை பாராட்டி கொள்ளலாம். அவங்களுடைய கடின உழைப்பை குறித்தோ அவங்களுடைய அந்தஸ்துகளை குறித்தோ மேன்மை பாராட்டி கொள்ளலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நான் விலையேற பெற்ற நித்திய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாறி இருக்கிறோம். இந்த உலகம், இந்த உலகத்தின் ஆஸ்திகள் எல்லாம் இந்த உலகத்தோடு அழிந்து போகும். நித்திய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் நம்மை மாற்றினது கிருபை அல்லாமல் வேறு ஒன்றுமல்ல. அந்த நித்திய ராஜ்யத்திலே சுதந்திரவாளிகளாய் நம்மை மாற்றினது அவருடைய கிருபை அல்லாமல் வேறு ஒன்றுமல்ல. உம்மை துதிக்கிறோம் அப்பா, நன்றி என்று சொல்லுகிறோம். சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களுடைய பாதங்களை கண்மலையாகிய உம்மேலே உறுதிப்படுத்தினீரே அப்பா.
எங்கள் மேல் நீர் பாராட்டின கிருபை எவ்வளவு பெரியது ஆண்டவரே. உம்முடைய அழகான கண்கள் எங்களை கண்டதே ஆண்டவரே. எங்களை சேற்றிலிருந்து தூக்கி எடுத்ததே ஆண்டவரே. உம்முடைய கிருபையை நினைத்து ஜீவிய காலம் எல்லாம் உமக்கு நன்றி சொல்வோம் ஆண்டவரே. எப்பொழுதும் உமக்காய் எரிந்து கொண்டே இருப்போம் அப்பா. என் ஜீவன் பிரியும் வரைக்கும் உமக்காய் எரிந்து கொண்டே இருப்போம் ஆண்டவரே. கிருபை கொடுங்க ஆண்டவரே. மீதமுள்ள ஆராதனை நீர் பொறுப்படும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு நேராக எங்களுடைய இருதயங்களையும் எங்கள் செவிகளையும் எங்கள் கண்களையும் நீர் திறந்தருளும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எந்த விதத்திலையும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடிக்கு உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நேராய் வரும்போது அது நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையாய் 30, 60, 100 பலன் கொடுக்கிற விதையாய் ஒரு நல்ல நிலமாய் எங்கள் நிலம் இருக்க எங்களை ஆயத்தப்படுத்துவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. உமக்கே துதி கன மகிமையை நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில்.